கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அது எப்படி இருக்குமா? பிரீதியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தவறு செய்து அந்த தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நம்ம செய்த தவறுக்கு தக்க தண்டனை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி தைரியமாய் கேட்ட நம்முடைய ஆண்டவர், நம்முடைய போதகர், நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வழியாக இருக்கிறதுனால நாம் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நன்மை செய்து நம்ம எல்லாருக்கும் நன்மையை செய்து நாம் பாடுபட்டோம் அப்படின்னா அந்த பாடை நம்ம எப்படி சகிக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்காகவே நாம் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பு எது? இந்த பொருளுக்காகவோ இல்லை இந்த பணத்துக்காகவோ இந்த உலகத்தின் மேன்மை புகழ்ச்சிக்காகவோ அப்படின்னா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நன்மை செய்து பாடுபடுவோம் என்பது தேவனுக்கு தெரிந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் என்று சொல்லி தெரிந்து தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சிலுவையிலே ஜெயம் கொண்டது போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு அவர் மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அநேகராலே திட்டப்படும் பொழுது கூட அவர் பதில் பேசாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த பாடுபடும் பொழுது கூட யாரையும் பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். மனுஷனிடத்தில் அல்ல, பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணார்னா, பிதாவே என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்க கைகளில். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிதறுண்ட ஆடுகளைப் போல நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவர் மேய்ப்பர், அவர் கண்காணியாக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் திருப்பப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் பொறுமையோடு சகித்தோம். ஆனால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். நம் தேவனோடு கூட நம் பரலோகத்தில் நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.